அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய சன் எக்ஸ்போசர்ஸ், சூரிய வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், தீமைகள், அதை எப்படி எதிர்கொள்வது, அப்படி தீமைகள் ஏற்பட்டால் அதையிலிருந்து எப்படி நாம் வெளியே வர்றது. ஐயா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உச்சி வெயில் மண்டையை புழக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன, இது தலை வெடிச்சு போகிற மாதிரி, தலை வலி, வாந்தி, இது மாதிரி பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதுவும் இந்த மாதத்துலேருந்து இன்னும் 4-5 மாதத்துக்கு கடுமையான வெயில். இந்த கரூர் பரமத்தி பக்கத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன, நார்மலாக இயற்கையை விட அதிகபட்சமான வெப்பம், வெப்ப அலை, வெப்ப காற்று வரப்போகுது இனி வரும் காலங்களில். அப்போ நாம் பிரச்சனையிலேருந்து விடுபடணும். சாதாரணமாக நம்ம சூரிய வெப்பத்திலிருந்து உடலுக்கு நல்ல சக்தியையும் விட்டமின் டியிலிருந்து எல்லா சக்தியும் பெறுகிறோம். அப்போ நம்ம உடம்பை ஒரு 5லிருந்து ஒரு 15 நிமிஷம் வெயிலில் வாட்டும் பொழுது, வெயிலில் நாம் குளிக்கும் பொழுது, சன்பாத் எடுக்கும் பொழுது நமக்கு அந்த சக்தி ஓட்டம் நமக்கு கிடைக்கும். அதுவே அதிகபட்சமான வெயிலினுடைய தாக்கத்தில் நீங்கள் சிக்கினால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்னா, முதல்ல உங்களுடைய தோல் பகுதி சிவந்து போகும், உடம்புல எரிச்சல் எடுக்கும், உடல் வலி ஏற்படும், சூடு ஏற்படும், காய்ச்சல் வரும், அதற்கடுத்து உடம்புல வீக்கம் வந்துடும், கொப்பளங்கள் இதெல்லாம் ஏற்படும். பிளிஸ்டர்ஸ்னால் அப்படி கொப்பளம் போட்டு அதில் நீர் கொத்துக்கும். இப்போ நெருப்பு பட்டாலோ சுடு தண்ணி பற்றினாலோ கொப்பளிச்சிக்கிறது இல்லைங்களா? அது மாதிரி சூரிய வெப்பம் பட்டாலும் நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்பிலிருந்தெல்லாம் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். இதில் என்னென்னா, நம்ம இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமான நீரை நம்ம உடம்பில் கொண்டு செல்ல வேண்டும். அது தண்ணீராக இருக்கலாம், அல்லது தண்ணின்னு வேறு தண்ணி நினச்சிடாதீங்க, சரியா? அது சொல்ல, நம்ம குடிநீர், குளிர்ந்த நீர், அது ஐஸ் வாட்டர் இதெல்லாம் குடிக்காதீங்க. நல்ல பானை தண்ணி, அதுவும் உங்களுக்கு பழக்கம் இருந்தால், இல்லைன்னா நார்மல் வாட்டர் குடிங்க. ஜூஸஸ் குடிங்க, ஐஸ் போடாமல் ஜூஸஸ் குடிங்க. நிறைய பிளென்டி ஆஃப் வாட்டர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பாதுகாப்பை தரும். முதல் விஷயம். அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா ஹோமியோபதியில் நான் சொல்கிற மருந்துகளில் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா எங்ககிட்ட ஆலோசனை பெறுங்க. அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மருந்து சொல்கிறோம். ஆன்டிமோனியம் குரூடம், குளோனைன், நேட்ரம் கார்ப், நேட்ரமோர், பல்செட்லா, இந்த 4-5 மருந்துகள்
இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய எந்த நோயையும் தீர்க்கக்கூடிய சக்தி. அது தலைவலியாக இருக்கலாம், காய்ச்சலாக இருக்கலாம், தும்மலாக இருக்கலாம், சளியாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த 4-5 மருந்துகள் சரி செய்துவிடும். வெயிலினால் ஏற்படக்கூடிய தாக்கமாக இருக்கும் பட்சத்தில் தலைவலி வருதுன்னா பெலடோனா சாப்பிட்லாம், குளோனைன் சாப்பிட்லாம், ஆன்டிம்க்ரூட் சாப்பிட்லாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மருந்துகளை உங்கள் கைவசம் பெற்று வைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இந்த சம்மர் சீசனிலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய கவசமாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.